இப்போ இதுதான் நம்ம இந்த தியரட்டிக்கலாக பார்த்த சம். ரீட் கோடில் 1020th நம்பர் சம்மாக இருக்குது, நம்பர் ஆஃப் என்க்ளேவ்ஸ். இப்போ பாருங்களேன், இந்த அவுட்டர் பாடி இந்த கார்டன் பவுண்டரியில் ஒன்று இருக்குது, அது கூட இது டயகனலாக அட்டாச் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு வந்து கனெக்டட் ஆகலை. அப்போது இது சுற்றியுமே மேலேயும் பாருங்கள் என்க்ளோஸ்ட் ஆகிக்குது, சைட்லேயும் என்க்ளோஸ்ட் ஆகிக்குது, பாட்டம்லேயும் என்க்ளோஸ்ட் ஆகிக்குது, லெஃப்ட் சைட்லேயும் என்க்ளோஸ்ட் ஆகிக்குது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ இங்கே ஒன்று இல்லாமல் இந்த இடத்துல, அதாவது இந்த ஒன்றுக்கு கீழே ஒன்று இருந்தால், 0 இருக்கிற இடத்துல ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ இது டயகனலாக அட்டாச் ஆகிக்கிறதுனால இது கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ இதில் கணக்கு எடுத்துனா கவுண்ட் என்னவா இருக்கும்? இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று. அப்போ ஆன்சர் 3. இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்த டெஸ்ட் கேஸில் என்னன்னா, எக்ஸாம்பிளில் இது எல்லாமே இந்த ஒன் எல்லாமே இந்த பவுண்டரி கூட அட்டாச் ஆகிடுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். இதை நம்ம எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம க்யூவில் பேரா தான் நம்ம பண்ணுறேன்னு, பேரா தான் புஷ் பண்ணுறனால அப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும். கிளாஸ் எழுதிட்டு, இது ஜாவா பீப்புளுக்கோசரம் கிளாஸ் எழுதிட்டு அதை வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணணும். பைண்ட் எப்படி பண்ணுவோம்? this dot rows equal to row, this dot columns equal to column. இப்போ நம்ம கியூவில் எழுத போகிற பேருக்கு கோட் எழுதியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது? பைனரி இன்புட்டாக ஒரு 2D மேட்ரிக்ஸாக வரப்போகுது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரிட் டாட் லென்த்து, அதோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கணும், லோவோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கணும். அதேமாரி காலமோட லென்த்து அதை எப்படி பண்ணிங்கன்னா, கிரிட் டாட் 0th ரோவில் எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கிரிட் டாட் 0th ரோவில் லென்த் என்ன? இப்போது எண்ணு கண்டுபிடிச்சாச்சு, என்னும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நமக்கு என்ன அடுத்த என்ன பண்ணணும்னா, இப்போ இதுக்கு கியூ தேவையா? கியூ என்ன புஷ் பண்ண போகிறோம்? பேரா புஷ் பண்ண போகிறோம். பேர் கியூவோட பேர் கியூன்னு வச்சுக்கிறேன். நியூ, இது லிங்க் லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிறதுனால லிங்க் லிஸ்ட்டு தான் நம்மளை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது விசிட்டட் அரே நம்ம வச்சுருந்தோமா? விசிட்டட் அரே வந்து 2D மேட்ரிக்ஸாக எடுக்கிறோம். ஸோ விசிட்டட் அரேவே 2D மேட்ரிக்ஸாக எடுக்கிறோம். விசிட்டட் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் எந்த சைஸில்? அந்த கிரிட் இருந்த சைஸில். ஓகே, கிரிட் இருந்த சைஸில் எடுத்தாச்சு. இப்போது நம்ம எங்கள் பவுண்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்குதோ அதை வந்து புஷ் பண்ணணுமா? அப்போது அதை லூப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஐஜேங்கிற வேரியபிள் வச்சு நம்ம இப்போ என்ன சொன்னோம்? பவுண்ட்ரியில் எங்கே இருக்குது? பவுண்ட்ரிக்கு அப்போ வந்து ஐஎஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் போது பவுண்ட்ரியில் இருக்கும், ஃபஸ்ட் ரோவாக இருக்கும். ஜேஎஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும். அதேமாரி ஐ ஈக்குவல் டு n-1 இருக்கும் போது லாஸ்ட் காலமில் இருக்கும், லாஸ்ட் ரோவில் இருக்கும். ஜேஎஸ் ஈக்குவல் டு n-1 இருக்கும் போது லாஸ்ட் காலமில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருக்கும்போது இஃப் அந்த கிரிட்டு அந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் இந்த இடத்துல கிரிட்டில் எந்த இடத்துல -1 வந்தாலுமே அதை வந்து ஒன்று வந்தாலுமே அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கியூவில் புஷ் பண்ண போகிறோம். கியூவில் புஷ் பண்ணும்போது
புஷ் பண்ணியாச்சு. இப்போ விசிட் அரேல மார்க் பண்ண போகிறோம். அந்த ஐக்கும் அந்த ஜே உள்ள இருக்கிற பொசிஷன் கோஆர்டினேட்ஸ்க்கு 1ங்கிற புஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுமாரி புஷ் பண்ணிட்டே வந்தால் எந்தெந்த இடத்துல இது இருக்குதோ அதெல்லாம் புஷ் ஆயிரும். இப்போ நம்ம டெல் ரோ டெல் காலம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு -1 அந்த இதில் போய் பார்த்துக்கலாம். -1 0 +1 0. இது வந்து டெல் ரோ. டெல் காலம் வந்து என்னன்னா 0 +1 0 -1. இப்போ Q எம்டியாக இருக்கிற வரைக்கும் அதை போல் பண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். போல் பண்ணி வெளியே எடுக்கும் போது ஒரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறோமா. இப்போது இன்ட் போல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வாங்கிட்டு அந்த வேரியபிளில் Q டாட் பீக்கை எடுத்துக்கிறேன். அந்த Q டாட் பீக்கை எடுத்ததுக்கப்புறம் இன்ட் ஆர்னா ரோன்னு எடுத்துக்கோங்க. போல் டாட் ரோ இன்ட் காலம்னா போல் டாட் காலம் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து லூப் பண்ணணுமா. நியூரோ இன்ட் நியூரோ equal to del row of I plus R int new column equal to del column of I column C. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்போ இந்த நியூ ரோவும் நியூ காலமும் வித்தின் த பவுண்டரிஸா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்போ நியூ ரோ 0வாக இருக்கலாம், இல்லை 0வோட தாண்டி இருக்கலாம், ஆனால் 0க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அதேமாரி அண்ட் காலமும் 0வாக இருக்கலாம், அதை தாண்டி இருக்கலாம், அது கம்மியாக இருக்கக்கூடாது. அதேமாரி ரோ வந்து எண்ணுக்கு கம்மியாக இருக்கணும், காலம் வந்து எண்ணுக்கு கம்மியாக எம்முக்கு கம்மியாக இருக்கணும். இருந்து அதேமாரி அந்த விசிட்டட் அரேல அந்த நியூ ரோ நியூ காலம் உண்டான பொசிஷனில் காலம்க்கு உண்டான பொசிஷனில் மார்க் ஆகாமல், அதாவது 0வாக இருந்து அதே மாதிரி கிரிட்டில் அதே நியூ காலம்க்கு
இடத்துல 1 இருந்துச்சுன்னா அப்போ அதை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு க்யூவில் விசிட்டட் அரேயில் மார்க் பண்ணிடணும். விசிட்டட் அரேயில் நியூ ரோ நியூ காலம் இடத்துல 1 மார்க் பண்ணிவிட்டு க்யூவில் ஆட் நியூ பேர் ஆஃப் ஐஜே. இந்த இடத்துல ஐஜே இல்லை, நியூரோ நியூ காலம் தான் நம்ம புஷ் பண்ண போகிறோம். இப்போ நியூரோ நியூ காலம் புஷ் பண்ணிவிட்டு புஷ் பண்ண அதை எடுத்து பார்த்துக்கும். ஸோ we don't worry about it. நெக்ஸ்ட்டு இந்த லூப் முடிஞ்சோடனே ஃபுல்லாக லூப் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த இன்க்ளேவ் ஆகிக்கிற எலமெண்ட்லாம் வந்து விசிட்டர் அரேயில் வந்து 0ன்னு மார்க் ஆகிருக்கும். அதேமாரி கிரிட்டில் 1 இருக்கும். அதுதான் நம்ம லூப் எடுக்க போகிறோம். அப்போ கவுண்ட் பண்ணுறோமா, அப்போ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் இப்போது ரோவை லூப் பண்ணியாச்சு. இப்போ காலமை லூப் பண்ணும். ஜே இஸ் ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் எம் ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் கண்டிஷன், விசிட்டட் அரேயில் இந்த ஐயும் ஜேவும் 0ன்னு மார்க் ஆகிருக்கணும். 0ன்னு மார்க் ஆகிருந்து அண்ட் கிரிட்டில் 1ன்னு மார்க் ஆகிருக்கணும். மார்க் ஆகிருந்துச்சுன்னா அப்போது அதோட கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த லூப் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பேருக்கு க்யூவில் புஷ் பண்ணுறது, பேரை புஷ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து கிளாஸ் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வந்து எண்ணுக்கு கண்டுபிடிக்கிறோம், எம்முக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் க்யூ இன்ஸ்லேஸ் பண்ணுறோம், விசிட்டர் இன்ஸ்லேஸ் பண்ணுறோம். அப்புறமேட்டு லூப் பண்ணி எங்கெங்கெல்லாம் பவுண்டரியில் 1 இருக்குதோ அதை வந்து க்யூவில் புஷ் பண்ணிவிட்டு விசிட்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த க்யூவில் புஷ் பண்ணது எடுத்து க்யூ எம்டிஆர் வரைக்கும் அதை எடுத்துட்டு அதோட 4 பக்கமும், அதாவது அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு 4 பக்கமும் இங்கே 1க்கு தான் செக் பண்ணுறோம். அப்படி 1 இருந்துச்சுன்னா அதையும் க்யூவில் புஷ் பண்ணிக்கிறோம். இதுமாரி ரிப்பீட்டாக பண்ணும்போது க்யூ எப்போ எம்டி ஆகுதோ அப்போது அந்த விசிட்டர் அரேயில் 0வாக இருக்கும், அந்த விசிட்டர் அரேயில் 0வாக இருக்கும். கிரிட்டில் 1 இருக்கிற இடத்துலலாம் வந்து கவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் என்க்ளோஷர். இப்போ இதை ரன் கொடுத்தோம்னா ஏதாவது நெட்வொர்க் எரராக போச்சு. ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன்.